வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் கடந்த கால வினாக்கள் செஞ்சு கொண்டு வரிசையில் நாங்கள் 2020 கேள்வி ஒருக்க பார்ப்போம். அதில் பாருங்கடா, இந்த 2 ஆள்கூறு மட்டும்தான் தந்திருக்கு. 2 ஆள்கூறுகளை தந்திருக்கு. 0,2 5,2 என்னும் புள்ளிகளூடாக செல்லு நேர்கோடு என்று தந்துட்டு நேர்கோட்டின் என்னது முதலாவது படித்திறன் வெட்டுத்துண்டு கேள்வியை கேட்டிருக்கான். அப்ப இவ்வளவு தான் தந்தது. நான் இந்த படத்தை போட்டிருக்கேன். படித்திறன் வெட்டுத்துண்டு மட்டும் கேள்வியை கேட்டிருக்கேன். நான் இந்த ஆள்கூறுகளை வச்சு உங்களுக்கு படம் போட தந்தேன். கோடு தானே. இதுல பார் 2 y2 இதுலயும் y2. அப்ப என்னது x அச்சுக்கு சமாந்தரமா போகுது. இது x அச்சுக்கு சமாந்தரம். 2 y ஒரே புள்ளிகளாலும் போகுது. அதை வச்சுக்கொண்டு 0,2 என்ன 0க்கும் 2க்கும் இருக்க போகுது. இந்த இதுல இருக்கிற ஆள்கூறு என்ன 0,2. அடுத்தது 5,2 5,2 என்ன இதுல 5,2. இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு நேரடியா பார்க்க தெரியும். படித்திறன் x அச்சுக்கு சமாந்தரமா போறபடியா என்னது படித்திறன் இல்ல எங்களுக்கு 0. சரியா? வெட்டுத்துண்டு என்னவா இருக்க போகுது? அந்த கோடு வெட்டுறது வையச்ச வெட்டுறது எங்க வெட்டுது 2ல. வெட்டுத்துண்டு என்னவா இருக்க போகுது 2. இதை இன்னொரு வழியில செய்யலாம். இந்த 0 காட்டுறதுக்கு இப்படி சமாந்தரம் பண்ணி யோசிக்காம படித்திறன் என்னது y2 மைனஸ் y1 இன் கீழ் x2 மைனஸ் x1 என்னும் ஒரு சமன்பாடு நாங்க படிச்சினாங்க. என்னது y ஆள்கூறுகளோட வித்தியாசத்துக்கு x ஆள்கூறுகளோட வித்தியாசம். அதுல பிரதிட்டு என்ன y ஆள்கூறுகளோட வித்தியாசம் 2 2 தான் வரப்போகுது. இந்த 2ல இருந்து இந்த 2 கழிக்கிறேன். அடுத்தது 5,0 5 0. அப்ப என்ன வரப்போகுது 5 2ல இருந்து 2 போனா 0 கீழே 5 ஒரு 0 நம்பரால பிரிச்சா என்ன வரப்போகுது 0. அப்ப இந்த 2 வழியிலையும் செய்யலாம். நேரடியா நீ எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமா இந்த கோடு போதுடைய படித்திரம் 0 சொல்லலாம். வெட்டுத்துண்டு இந்த இதுக்குள்ள போறோடைய 2 வெட்டி கொண்டு போகுது 2 சொல்லலாம். அப்படி இல்ல நாங்க படித்திறனுக்கான சமன்பாட்டை போட்டு செய்ய போறோம்னாலும் 0 தான் வரப்போம். அவ்வளவுதான்.